சீர்மருவு தேசினை அதான் சொல்லணுமா? சீர்மரு அதுவே சொல்லணுமா? சரி. பார்க்கலாம். கேள்வியர் நாள்தோறும் ஓதும் நல் வேதத்தர் கேடிலா வேள்விசை அந்தணர் வேதியர் வீழிமிழலையார். வீழிமிழலையில் வாடுறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லுவது. அவர்கள் கேட்டல் உடையவர்கள், வேதம் ஓதுதல் உடையவர்கள், வேள்வி செய்பவர்கள், வேதியர் என்னும் மரபைச் சேர்ந்தவர்கள். வாழியர் தோற்றமும் கேடும் வைப்பார் உயிர்கட்கெல்லாம் ஆழியர் தம் அடிபோற்றி என்பார்க்கு அணியர். வீழிமிழலையார் வேதியர்கள் வாழ்கின்ற வீழிமிழலையிலே இருக்கின்ற பெருமான் தோற்றமும் கேடும் வைப்பார் உயிர்கட்கெல்லாம். உயிர்கட்கெல்லாம் தோற்றமும் அழிவும் வைப்பார். உயிர்கட்கெல்லாம் என்ற மூலத்தில் இருந்தாலும் கூட உயிர்களுக்கு கொடுத்த உடம்புகளுக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா உயிர்களுக்கு தோற்றமும் கேடும் கிடையாது. உயிர்களுக்கு கொடுக்கின்ற உடம்புகளுக்கு தான் தோற்றமும் கேடும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடம்புகளுக்கு தோற்றம் கேடு இருக்கிறதுனால அதனோடு கூடி உயிர்களுக்கும் தோற்றக்கேடுகள் இருப்பது போல சொல்கிறது ஒரு வழக்கு. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் உயிர்கள் அனாதி நித்தியம், அதுக்கு தோற்றக்கேடு கிடையாது. உடம்பு காரியம், மாயா காரியம், அதுக்கு தோற்றக்கேடு உண்டு. அதுதான் இங்கே அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆழியர், ஆழியர் ரொம்ப ஆழத்தில் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இருந்தாலும் ரொம்ப அணியர். யாருக்கு? அடி போற்றி என்பார்க்கு அணியர். ஆழியராக இருந்தாலும் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆழியராக இருந்தாலும் தம் அடி போற்றி என்பார்க்கு அணியர். அடுத்து கல்லின் நற்பாவையோர் பாகத்தர். கல்லின் நற்பாவை உமையமையை குறிக்கிறது. பார்வதி என்ற வார்த்தைக்கு அது அர்த்தம். கல்லின் நற்பாவை. பர்வதம் அப்படின்னா மலை. அந்த பர்வத அரசன், அந்த பர்வத அரசனுக்கு புத்திரியாக பிறந்ததுனால பார்வதி. பர்வதம் என்ற சொல்லிலிருந்து வாழ்ந்தது பார்ப்பு. நிறைய பேர் பர்வதம்னு பேர் வச்சுக்குவாங்க, பார்வதின்னு பேர் வச்சுக்குவாங்க. பர்வதம்ங்கிறது மலையை குறிக்கிறது, பார்வதிங்கிறது மலைக்கு மகளாக இருந்த உமையம்மையை குறிக்கிறது. கல்லின் நற்பாவையோர் பாகத்தர் காதலித்து ஏத்திய மெல்லினத்தார் பக்கல் மேவினர். மெல்லினத்தார் மென்மையான தன்மை உடையவர்கள், அவர்கள் பக்கத்திலே இவர் இருப்பார். அப்போ வல்லினத்தார் பக்கம் இருக்க மாட்டார்கள். வல்லினத்தார்னா வன்கண்மை உடையவர்கள் அர்த்தம். அவர்கள் பக்கத்தில் இறைவன் இருக்க மாட்டான். அந்த மெல்லினத்தார் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் காதலித்து ஏற்றுவார்கள். சிவபெருமானை அன்புடையவர்களாய் புகழ்ந்து பாடுவார்கள். ஏற்றுதல் என்பதுக்கு புகழ்ந்து பாடுதல் அர்த்தம். வீழிமிழலையார் நல்லினத்தார் செய்த வேள்வி செகுத்து எழும் ஞாயிற்றின் பல் அனைத்தும் தகர்த்தார் அடியார் பாவநாசரே. அடியார் பாவநாசர் வீழிமிழலையார் அடியார் பாவநாசர். அவர் என்ன பண்ணார்? ஞாயிற்றின் பல்லனைத்தும் தகர்த்தார். சூரியனார் தொண்டை வாயினிற் பற்களை வாரி நெறித்தவார் உண்டி பெற அப்படிங்கிற திருவாசகம். நல்லினத்தார் செய்த வேள்வி செகுத்து எழும் ஞாயிற்றின் பல்லனைத்தும் தகர்த்தார். இது தக்கயாகத்திலே சூரியனை பற்களை தகர்த்தது சொல். அடுத்து நஞ்சினை உண்டு இருள் கண்டர் பண்டு அந்தகனை செற்ற வெஞ்சினை மூவிலை சூலத்தர். அந்தகாசுரவதம் அதில் சொல்லப்பட்டது. வீழிமிழலையார் அஞ்சனக்கண் உமை பங்கினர் கங்கை அங்கு ஆடிய மஞ்சன செஞ்சடையார். கங்கையிலே இது செஞ்சடையிலே கங்கை நீர் இருக்கிறது. அது துளும்பி வழிவதனாலே இறைவனுக்கு மஞ்சனமாட்டுவது போல இருக்கிறது. அது சொல்றார். கங்கை அங்கு ஆடிய மஞ்சன செஞ்சடையார். கங்கையால் மஞ்சனமாடிய செஞ்சடை என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். வல்வினை மாயுமே. கலை இலங்கும் மழு கட்டங்கம் கண்டிகை குண்டலம் விலை இலங்கும் மணி மாடத்தர் வீழிமிழலையார். வீழிமிழலையார் மணிமாடத்தர். மணிமாடம் வீழிமிழலைக்கு அடைமொழி. விலை இலங்கும் மணிமாடம் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளும். அவர் கையில் என்னன்னு கலை இருக்கிறது, கலைன மான். மழு இருக்கிறது, கட்டங்கம் இருக்கிறது. கட்டங்கம் என்பது ஒரு சின்ன வாள், குற்றுடைய வாள் சொல்லுவாங்க. அதுக்கு சமஸ்கிருதத்தில் கட்வாங்கம் அப்படின்னு பேர். அது தமிழில் கட்டங்கம்னு சொல்கிறாங்க.
கண்டிகை, குண்டலம் இவை உடையவர் அந்த வேழிமிழலையார். தலை இலங்கும் பிறை, தாழ்வடம், சோளம், தமருகம், அலை இலங்கும் புனல் ஏற்றவர்க்கும் அடியார்க்குமே. இந்த பாட்டில் சிவசாரூபம் பெற்றவருடைய நிலைமை என்னன்னு சொல்லுகிறது. ஏற்றவர்க்கும் அடியார்க்கும் இவைகள் இருக்கும். ஏற்றவர் சிவபெருமான் தானே ஏற்றுக்கொண்டான். அவன் அடியவருக்கும் இவையெல்லாம் இருக்கும். இவையெல்லாம் என்பது மேலே சொன்ன அத்தனையும் கூட்டிக்கு போனோம். கலை, மழு, கட்டங்கம், கண்டிகை, குண்டலம், அப்புறம் பிறை, தாழ்வடம், சோளம், தமருகம், அலை இலங்கும் புனல் இவ்வளோ கூட்டிக் கொள்வோம். அப்போ சிவபெருமானுக்கு என்னென்ன உண்டோ அவையெல்லாம் சிவசாரூபம் பெற்றவர்களுக்கும் உண்டு. உருத்திர பதவி பெற்றவர்களுக்கும் இது உண்டு. அடுத்து பிறை ஒரு செஞ்சடையார் விடையார் பிச்சை நச்சியே வெறியுறு நாட்பலி தேர்ந்து உழல் வீழிமிழலையார். பிச்சை நச்சி வெறியுறு நாட்பலி. நாட்பலின்னா அன்றன்றைக்கு உண்ணுகிற உணவு, அதுக்கு நாட்பலி அப்படின்னு. சங்க இலக்கியத்தில் காலையிலே உண்ணுகிற உணவுக்கு நாள் உணவு அப்படின்ட்டு அப்படி ஒரு வழக்கு இருக்கிறது. வெறியுறு நாட்பலி தேர்ந்து உழல் வீழிமிழலையார் முறைமுறையால் இசை பாடுவார். ஆடி முன் தொண்டர்கள் இறை உரை வாஞ்சியம் அல்லது எப்போதும் என் உள்ளம் வாஞ்சியம் அல்லது வேறு எதையும் உள்ளாது என்று சொன்னார். பாடுறது திருவேழிமிழலை, நினைப்பது திருவாஞ்சியத்தை நினைத்து இந்த இடத்துல பாடுகிறார். அடுத்து இறை உரை வாஞ்சியம். வாஞ்சியம் என்பது விரும்புதல் அப்படின்னு பொருள். வாஞ்சனைன்னு சொல்கிறோம் பாருங்க, அது மாதிரி விரும்புதல் என்ற பொருளில் வைத்தா அந்த திருவாஞ்சியம் என்னும் தலத்தை அர்த்தம் பண்ண வேண்டியதில்லை, அப்படி பண்ணலாம். பெரும்பாலும் திருநாவுக்கரசு தேவாரத்தில் தான் ஒரு தலத்தை பாடுகிற பொழுது பிற பிற தலங்களை மத்தியில் நினச்சி அந்த பெயரை வைக்கிற பழக்கம். சுந்தரமூர் சுவாமிகளில் பெரும்பாலும் அப்படி வராது. வரலாற்று சம்பந்தம் வந்தால் தான் அவர் திருவேழிமலையில் இருக்கிற பொழுது தோணிபுரத்தை நினச்சி பாடுறார். தோணிபுரத்து காட்சி அங்கே கிடச்சி அதனால் பாடுறார். அந்த மாதிரி பாடுறது திருஞான சம்பந்தர் வழக்கத்தில் ரொம்ப அதிகம், குறைவு. திருநாவுக்கரசு ரொம்ப நிறைய பாடுறார். எனவே இங்கே வாஞ்சியம் என்பது வாஞ்சனை, வாஞ்சித்தல். வாஞ்சித்தல்னா விரும்புதல்னு அர்த்தம். அந்த அர்த்தம். வசையரும் மாதவங்கண்டு வரிசிலை வேடனாய் விசயனுக்கு அன்று அருள் செய்தவர். இது அர்ச்சனனுக்கு பாசுபதம் கொடுத்தது. பாசுபதம் கொடுக்கிற பொழுது அர்ச்சனன் செய்த தவத்தின் வலிமையை அறிந்து கொடுத்தாராம். வசையரு மாதவங்கண்டு, மாதவம் அர்ச்சனன் செய்தது, பாசுபத அஸ்திரம் வாங்க வேண்டும் என்பதற்காக. வீழி மிழலையார் இசைவர விட்டு இயல் கேட்பித்து கல்லவடம் இட்டு திசை தொழுது ஆடியும் பாடுவார் சிந்தையுள் சேர்வர். வீழி மிழலையார் சிந்தையுள் சேர்வர். யாருடைய சிந்தையுள் சேர்வர் என்றால் இசைவர விட்டு இயல் கேட்பித்து கல்லவடம் இட்டு. கல்லவடம்ங்கிறது ஒரு கருவி. சில பேர் தாழ்வடம் போல அப்படி சொல்லுவாங்க. கல்லவடம் என்பது ஒரு இசைக்கருவி, தோற்கருவி. கல்லவடம் இட்டு திசை தொழுது ஆடியும் பாடுவார், அவர்களுடைய சிந்தையுள் சேர்வார். வீழிமிழலையார் சேர்வார். எனவே சிவபெருமான் நம் சிந்தையிலே சேர வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேணும்? இசை பாட வேணும். இயற்றமிழிலே அவனுடைய புகழை கேட்க வேண்டும், கேட்பிக்க வேண்டும். கல்லவடம் போன்ற பறைகளை இட்டு அதுக்கு அந்த தாளத்துக்கு தகுந்தாப்புல ஆடியும் பாடியும் தொழுது வழிபட வேண்டும். அப்படி வழிபடுபவருடைய சிந்தையிலே இறைவன் சேர்ந்திருப்பான். சேடர், சேடர்னா பெருமை உடையவர் அர்த்தம். சேடு என்ற சொல்லுக்கு பெருமைன்னு அர்த்தம். அது சேடர் என வரும், பெருமை உடையவர். விண்ணோர்கட்கு தேவர் நன் மூவிரு தொன்னூலர். 6 சாஸ்திரம், மூவிரு தொன்னூல். வீடர், வீடளிப்பவர். முத்தியர், நால் வேதத்தர் வீழிமிழலையார். காடு அரங்கா, அரங்காக என்பது அரங்கா என வந்தது. உமை காண அண்டத்து இமையோர் தொழ நாடகம் ஆடியை. நாடகம் ஆடி, நாடகம் ஆடுபவன், ஆடினவன் என்பது சிவபெருமானுக்கு பேர். கூத்தாடின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுபோல் நாடகம் ஆடியை ஏத்த வல்லார் வினை நாசமே. எடுத்தவன் மாமலை கீழ் அவ் இராவணன் வீழ்தர விடுத்து அருள் செய்து இசை கேட்டவர் வீழிமிழலையார். இராவணன் மலைக்கீழ் வீழ்தர விடுத்தவர், பிறகு அருளும் செய்தவர். படுத்து வெங்காலனை பால் வழிபாடு செய் பாலர்க்கு கொடுத்தனர் இன்பம்.
காலனை படுத்து பாலனுக்கு இன்பம் கொடுத்தனர். காலன் பாலன் ஒரே எழுத்தான் வித்தியாசம். காலனை படுத்தார், பாலனுக்கு இன்பம் கொடுத்தார். பாலனுக்கு ஏன் இன்பம் கொடுத்தார்னா, அவன் ஒருபால் வழிபாடு செய்து கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலையை சொல்றார். ஒரு பக்கம் இவர் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார், ஒரு பக்கம் யமன் அவரை பற்றுவதற்கு வருகின்றான். அப்போ அவனை படுத்து இவனுக்கு வாழ்வு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி, படுத்து வெங்காலனை பால் வழிபாடு செய் பாலன். பால் என்பது ஒரு பக்கத்திலே அர்த்தம். இந்த பாலும் இங்கேயும் குடிக்கணும். பால் காலனை படுத்து பால் வழிபாடு செய் பாலனுக்கு அருள் கொடுத்து, ஒரு பக்கத்திலே காலனை துன்புறுத்தி ஒரு பக்கம் பாலனுக்கு அருள் செய்து என்று. அப்போ பால் என்பது ரெண்டு இடத்துலையும் கூடுங்க. இதை மாதிரி ஒரு சொல்லு முன்னையும் பின்னையும் சேர்ந்து வந்துக்கா அணி இலக்கணத்தில் தீபகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் கொள்ள தாப்பிசைன்னு சொல்லுவாங்க. தாப்பிசைன்னா ஊஞ்சல். ஊஞ்சல் கைப்பிடி மத்தியில் நிற்கும், இப்படியும் போகும் இப்படியும் போகும். அது மாதிரி ஒரு சொல்லு இப்படியும் போகும் இப்படியும் போகும். அந்த மாதிரி ஒரே செய்தி தான். பொருள் கொள்ள ஒரு பேர் வரும், வேறு விதத்தில் ஒரு பேர் வரும். அப்படி பாலனுக்கு கொடுத்தனர் இன்பம் கொடுப்பர் தொழக் குறைவில்லையே. திக்கமர் நான்முகன் மால் அண்டம் மண்டலம் தேடி. மண் தலம் மண்டலம்னு வருங்க. இப்போ மண்டலம் என்ற சொல் இருக்கு பாருங்க, எழுத்து வகையில் ஒரே மாதிரியாக இருக்கும். அதாவது தமிழில் செய்யுளுக்கு அர்த்தம் பண்ணுற பொழுது இது மாதிரி சில இடங்கள்லாம் வரும். அப்போ எப்படி அர்த்தம் பண்ணுறதுன்னு பார்த்து அர்த்தம் பண்ணி கொள்ளணும். மண்டலம் ஒரே சொல்லாக இருந்தால் வளைவுன்னு அர்த்தம். மண் தலம்னு பிரித்தா மண்ணாகிய இடம், பூமி அப்படின்னு அர்த்தம். அப்போ மண்டலம் என்பது மண் தலம் என்றும் வளைவு என்று ரெண்டு பொருள் இந்த இடத்துல மண் தலம் என்ற பொருளில் வருது. மண் தலம் தேடிட மிக்கமர் தீத்திரளாயவர், தீப்பிழம்பாக நின்றவர் ஆகினார். வீழி மிழலையார் சொக்கமது ஆடியும், சொக்க கூத்து என்பது ஒரு கூத்து. அதனால் சொக்கமது ஆடியும் பாடியும் பாரிடம் சூழ்தரும் நக்கர் தன் நாமம் நமசிவாய என்பார் நல்லரே. நல்லர்னா ஞானம் உடையவர்னு அர்த்தம். ஞானம் உடையவர்களுக்கு தான், அதாவது சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரையிலும் நன்மை என்று வருகின்ற இடங்களில் பெரும்பாலும் ஞானம் என்று அர்த்தம் பண்ண வேண்டி வருங்க. அதை நம்ம சிவஞான முனிவர் தான் எடுத்து காட்டினார். ஆமாம், அதனால் நமசிவாய என்பார் நல்லர். நமசிவாய என்று சொல்லும் வல்லமை உடையவர்கள் யாரோ அவர்களெல்லாம் ஞானம் உடையவர்கள். ஞானம் உடையவர்களால் தான் அப்படி சொல்ல முடியும், மற்றவர்களால் அவ்வாறு சொல்ல முடியாது என்று கருத்து. அடுத்து துற்று அறையர் துவர் ஆடையர் துப்புரவு ஒன்றில்லா வெற்றறையர் அரியா நெறி வீழி மிழலையார். அது சமணர்களும் பௌத்தர்களும் அறியாத நெறியினை உடைய வீழி மிழலையார். அறியாத நெறி என்பது சிவநெறி. சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் சிவநெறி அறியாத நெறியாக இருக்கும் என்று அர்த்தம் பண்ணுவோம். சொல் தெரியா பொருள் சோதிக்கு அப்பால் நின்ற சோதிதான். சொல் தெரியா பொருள் சோதிக்கு அப்பால் நின்ற சோதி. எனவே சொல்லும் பொருளும் கடந்து நிற்கின்ற பொருளாயிருப்பவன் என்ற அர்த்தம். மற்ற அறியா அடியார்கள் சோதிதான் மற்ற அறியா, சோதியை அன்றி வேறொன்றும் அறியாத என்ற அர்த்தமான அடியார்கள் தம் சிந்தையுள் மண்ணுமே. வீழி மிழலையார் சிந்தையுள் மண்ணுவார். வீழி மிழலையார் மண்ணுவார் என்று வரும். மண்ணும்னு இருக்குது. இங்கே ஒரு இலக்கணம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். மிழலையார் என்பது பொருளால் ஒருமை இருந்தாலும் சொல்லால் பன்மையாக இருக்குது. பன்மையாக இருந்தால் மண்ணும்னு செய்யும் என்பதில் முடியாது. அதுக்கு ஒரு விதி இருக்குது. பல்லோர் பறக்கை முன்னிலைத்தன்மையில் செல்லாதாகும் செய்யும் என்னும் முற்றை அப்படின்னு சொல்லி. அப்போ இது எப்படி முடியுது அப்படின்னு கேட்டால், வீழி மிழலையார் சோதி அப்படின்னு வச்சு மண்ணும், அந்த சோதிக்கு மண்ணும் என்பது முடிச்சு கொள்ள வேணும். வீழி மிழலையாரும் சோதியுமாய் இருக்கின்ற அவர் என்று அர்த்தம் பண்ண வேணும். சோதி என்பது பல்லபாலா இல்லாதனால அது முடியும் அப்படிங்கிறது. இதெல்லாம் சொல்லிலக்கணத்தின் அடிப்படையில் சில இடங்களில் பண்ண வேண்டி வரும். இதெல்லாம் யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ் இலக்கணம் படித்து அந்த இலக்கண நெறியோட இலக்கியத்தை படிக்கணுங்கிறவங்க இதையெல்லாம் கவனிப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் அதுக்கு சில குறிப்புகள் போடுவாங்க. அது குறிப்பு தேவையில்லாத மாதிரி தோணும். ஆனாலும் நம்ம மொழியை காவந்து பண்ணுறது அது. அந்த இலக்கண குறிப்புங்கிறது இருக்குது, மொழியினுடைய தூய்மையை காவந்து பண்ணக்கூடியது. அதை விட்டுட்டோம்னா மொழி என்பது வரம்பில்லாததாக போயிடும். யார் வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாங்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் அந்த மாதிரி இடங்களில் சில இடங்களில் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும்.
இந்த மாதிரி தேவைக்கு தான் தமிழ் இலக்கணம் வேண்டுமே தவிர மற்றபடி நம்ம தேவாரத்தை அனுபவிப்பதற்கு போகிறதுக்கெல்லாம் தமிழ் இலக்கணம் அவசியம்னு ஒன்று சொல்ல முடியாது. அது சம்பிரதாயமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. வேதியர் கைதொழு வீழிமிழலை விரும்பிய ஆதியை வாழ்பொழில் காழியொள் ஞான சம்பந்தன் ஆய்ந்து ஓதிய ஒண்டமிழ் 10. ஏதோ நினச்சபடி பாடினதில்லை, வாய்க்கு வந்தபடி பாடினதில்லை, ஆய்ந்து ஓதியது. யாரை ஆய்ந்து ஓதியது? வீழிமிழலை விரும்பிய ஆதி, அவனுடைய குணங்களெல்லாம் ஆராய்ந்து பார்த்து பாடினது. அதனால் ஆதியை ஆய்ந்து பாடியது. வாழ்பொழில் காழியொள் ஞான சம்பந்தன் ஆய்ந்து ஓதிய. அந்த ஆய்ந்து என்பதுக்கு நாம் சாதாரணமாக ஆராய்ந்து அப்படின்னு சொல்லிடுறோம். அது ஆராய்ந்துன்னா என்ன அப்படின்னு கேட்டால், தூலமாக பருப்பொருளாக தோன்றுவதை நுணுக்கி 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 பார்த்து அறிவது. அதுக்கு தான் ஆய்தல் அப்படின்னு பேர். அதுக்கு தான் ஆய்தல் என்று எப்படி நீங்கள் அர்த்தம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், சில சொற்களுக்கு நான் காலையிலே சொன்னேன், சொற்களுக்கு சிறப்பு பொருள்னு ஒன்று உண்டு, பொது பொருள்னு ஒன்று உண்டுன்னு சொன்னேன். சிறப்பு பொருள் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஆய்தல் என்று சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் நுணுக்கம்னு அர்த்தம். தொல்காப்பியத்தில் ஒரு சூத்திரம் இருக்குது. இதுக்கு தான் அந்த தொல்காப்பியத்தில் அந்த உரியியல் ரொம்ப உதவக்கூடியது. ஓய்தல் ஆய்தல் நிழத்தல் சாய் ஆவையின் 4 உள்ளதன் நுணுக்கம் அப்படின்னு ஒரு சூத்திரம் உண்டு. அப்போ அந்த ஆய்தல் என்ற சொல்லிலிருந்து ஆய்ந்து என வருது. அப்போ ஆய்ந்து என்றால் என்னன்னு கேட்டால், ஒரு பொருளை தூலமாக நோக்குதல் ஒன்று உண்டு. அதுக்கு நிர்விகற்பம்னு பேர். அதை பகுப்பாக பிரித்து நுணுக்கி நுணுக்கி ஆராயறதுன்னு ஒன்று உண்டு. அதுக்கு சவிகற்பம் அப்படின்னு பேர். அப்போ சிவபரம்பொருளை பொதுப்படையாய் உணர்தலே அன்றி அவனுடைய சிறப்பு இயல்புகளை நுணுக்கி நுணுக்கி அறிந்து அந்த சிறப்பு இயல்புகளை எல்லாம் வைத்து பாடப்பட்ட பதிகம் இது. அதனால் ஆய்ந்து ஓதிய 10 என்று அர்த்தம் பண்ணணும். ஆய்ந்து ஓதிய ஒண்டமிழ் 10 இவை உற்று உரை செய்பவர் மாதியல் பங்கன் மலரடி சேரவும் வல்லரே. மலரடி சேரவும் வல்லர்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருக்கிற காலத்தில் இம்மை பயன்களாக எதை எதை அனுபவிக்க வேண்டுமோ அவற்றை அனுபவிக்கவும் வல்லவர். சேரவும் வல்லவர் என்பது இந்த உலகத்தில் இம்மை பயன்களை அனுபவிக்கவும் வல்லவர் என்றால், உண்மை என்பது எப்போவுமே பின்னால் வர்றதையும் கருதும், முன்னால் வர்றதையும் கருதும். அதனால் இறந்தது தழுவியது எதிரது தழுவியது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை முற்று உண்மையாக வரும், எச்ச உண்மையாக வரும். பிரிதொன்றை நோக்கி வந்தால் எச்ச உண்மைன்னு சொல்ல வேண்டும். உள்ளவற்றை எண்ணி இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னால் முற்றும். இது எச்ச உண்மை. சேரவும் வல்லர்னா இந்த உலகத்தில் வாழவும் வல்லர் அப்படின்னு அர்த்தம் பண்ண வேண்டும். அந்த மாதிரி இவைகளெல்லாம் தமிழில் இவங்க நினச்சா பாடியிருப்பாங்க, இந்த இலக்கணமெல்லாம் இருக்கணும்னா பாடியிருப்பாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. அவங்க பாட்டில் பாடுவாங்க. அந்த மொழியில் அந்த இலக்கணம் அமைஞ்சிருக்கும். அந்த இலக்கணம் இன்னதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டா பிற்காலத்தில் நாம் எழுதுகிற பொழுது பாடுற பொழுது அந்த இலக்கணப்படி பாடுவோம் அப்படிங்கிறது தான் கருத்து.